ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 22ஆம் திருவசனம். சின்னவன் ஆயிரனும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்முடைய வாழ்வில் வாக்குத்தத்தங்கள் அநேகமாய் இருந்தாலும் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் பசுமரத்து ஆணி போல அது நம்முடைய இருதயத்தை தைத்து நிற்க செய்கிறார். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதி, அதை கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், அது சூசன் டைம், அதுல தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே சிறுமைப்பட்டவர்களாய் இருக்க மாட்டோம். நாம் எப்பொழுதுமே குறைபட்டு கிடக்க மாட்டோம். நாம் எப்பொழுதுமே நெருக்கப்பட்டு கிடக்க மாட்டோம். ஒரு காலகட்டத்தில் சிறுமைப்பட்டு கிடக்கிறோம் என்று வைத்தால், ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். நாம் சில நேரங்களில சிலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். என் வாழ்வில் அந்த உயர்வு இல்லை, அந்த மேன்மை இல்லை, என் வாழ்வில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டு குறைபட்டு தான் இருக்கிறேன் அப்படி என்று சிலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் காலங்கள் எல்லா காலமும் ஒரே மாதிரியான காலங்கள் இருக்காதென்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் அடுத்த காலத்தில் அந்த கஷ்டத்தை கர்த்தர் மாற்றினார் என்பதுதான் உண்மை. இப்ப நம்ம ஒரு காலத்துல ஒரு ஆரம்ப கட்ட ஊழியத்துல அப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம், நெருக்கடி இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், பொருளாதார தேவைகள் இருந்திருக்கும், பல சோதனைகளை நாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் அதை படிப்படியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறதை நாம் காண வேண்டும். சிலர் அதை பார்ப்பது இல்லை, அதை கவனிப்பது இல்லை, அதை உற்று நோக்குவதில்லை. பாருங்க, சில காலங்களுக்கு முன்பு, சில காலங்கள் என்றால் 2019, 2020, 21 இந்த காலகட்டங்களில் 19 18 சொல்லலாம், பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி இருந்தது. எல்லா காலகட்டத்தில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் எப்படி என்றால், ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஆராதனைக்கு சென்று விட்டோம். என் மகனும் ஆராதனைக்கு செல்ல வேண்டும். நாங்கள் எங்க வீட்டில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் நாங்கள் ஆராதனைக்கு அங்கே நடத்துவதற்கு போய்விடுவோம். எங்களுக்கு வாகனத்தில் 3 பேர் தான் போக முடியும். அப்பொழுது என் மகன் சைக்கிளில் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு அவன் போய்விடுவான். அப்படி நாங்கள் எங்கள் வாகனத்தில் நாங்கள் போய்விட்டோம். அவன் சைக்கிள் எடுக்கிற சமயத்தில் இடுப்பளவு தண்ணீர் வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. திடீரென்று பெய்த மழை. பெரிய ஆச்சரியம், பயந்து விட்டான். அவனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஏனென்றால் கட்டில், பீரோ, மற்றபடி அங்கே இருந்த 2 கட்டிலில் இருந்த பெட்டு, தலகாணி, பாய் எல்லாமே நனைஞ்சிச்சு. இப்போ அவன் அதை எடுத்தெல்லாம் அவன் பயப்படுறான். இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு.
அது வேகமாக ஏறுகிறது. அப்போ நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், என்ன தம்பி எப்படின்னு. அவன் பதறி பேசுகிறான், இடுப்பளவு தண்ணி மேலே வந்துட்டு இருக்குது. நான் சொன்ன உடனே வீட்டை சாத்திட்டு மெத்தைக்கு மாடி ஏறிடு, மாடி போயிடு, அங்கே மாடியில் போயிரு, பொருளெல்லாம் அதை பற்றி நீ கவலைப்படாது. எந்த பொருள் போனாலும் எது போனாலும் எல்லா மல்லிகை ஜாமான் தண்ணி எது அடிச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ முக்கியம் அப்படின்னு நீ மேலே போயிடு. அவன் மேலே போயிட்டான். அதற்கு பின்பு நாங்கள் ஆராதனை எல்லாம் முடித்து ஒரு 11 மணிக்கு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வருகிறோம். வருவதற்கு வழி இல்லை, அவ்வளவு தண்ணீர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. இப்போ நாங்கள் அந்த தண்ணீரில் தான் கிராஸ் பண்ணி வரணும். அப்போ எங்கள் தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் கத்துறாங்க, அது பள்ளம்லாம் இருக்கும் அதில். இப்போ கத்துறாங்க, என் மக முங்க போகிறா, அதை கழுத்தளவு தண்ணி அவளுக்கு இருக்குது. அப்போ அவளை பக்குவமாக கரத்தை பிடிச்சி கொண்டு வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து மேலே சேர்ந்தோம். சேர்ந்த பொழுது குடிக்க கூட தண்ணி இல்லை. கீழெல்லாம் மினரல் வாட்டர்லாம் இருந்தது, ஆனால் எல்லாமே தண்ணீரில் மூழ்கிவிட்டது. அப்போது மேலே நாங்கள் குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை, உணவில்லை, எல்லாவற்றையும் ஒரே நாளில் சகல காரியங்களும் இழந்தோம். அப்போ ஒரே ஒரு விசுவாசி குடும்பம் மாத்திரம் அவள் ஃபோன் செய்து, என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, தண்ணி அங்கே அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், குடிக்க கூட அங்கே தண்ணி இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். உடனே அவங்க போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிந்தது, இந்த மழை தண்ணீர் அது எல்லாம் வடிந்தது. அப்புறம் க்ளீன் பண்ணோம். ஒரு பெட்டு தேரல, 2 பெட்டு, தலகாணி, பாய், கட்டில் இருந்த பிளைவுடு கூட எல்லாம் வீணாக போச்சு. எல்லாவற்றையும் எடுத்து தெருவில் போட்டுட்டு, அதாவது ஒரு நாள் ஒரு நாளில் எல்லாவற்றையும் எல்லா திங்ஸையும் இதுவரை பாதுகாத்த எல்லா பொருளும் போயிடுச்சு. அந்த சூழ்நிலை, அந்த நெருக்கடி. ஆனால் இந்த நெருக்கடியை சமாளிக்க கற்றுக்கிறது தான். ஏன்னா எங்களுக்கு கீழே மட்டும் வீடு இல்லை, மேலேயும் வீடு இருந்ததுனால நாங்கள் பிள்ளைகளோடு போய் மேலே, அங்கே எப்போதுமே செபத்துக்கு ஒரு பாய் இருக்கும், அந்த பாயில் நாங்கள்லாம் அங்கே மேலே தங்கிட்டோம். கீழே வரல, கீழெல்லாம் க்ளீன் பண்ணி காய விட்டுட்டு நாங்கள் மேலே மறுபடியும் மேலே தங்கிட்டோம். கர்த்தர் அழகை வழி நடத்தினான். அதற்கு பின்பு பாருங்க, அப்படியே சிறுமைப்படுத்திட்டாரா, அப்படி விட்டுட்டாரா? இல்லை இல்லை, கர்த்தர் படிப்படியாக உயர்த்தினான், படிப்படியாக உயர்த்தினான். உயர்த்தினதே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் படிப்படியாக உயர்த்தினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு வாங்கணும், கட்டில் வாங்கணும். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கட்டில் தான் இருந்தது, ஆனால் இப்பொழுது 3 கட்டில் இருக்கு. பாருங்க, கர்த்தர் அவைகளை கொடுத்தா. நாங்கள் பெட்டு தான் வாங்கினோம், ஆனால் மற்ற கட்டில்களை அவர் கொடுத்தார். அப்போ தேவனால கூடாத காரியம், நம்மை சிறுமைப்படுத்தின காலங்கள், ஒரு காலத்தில் நம்ம சிறுமைப்பட்டிருப்போம், அதுவே நம்முடைய முடிவு அல்ல. ஆனால் உயர்த்துகிற கர்த்தர் அழகாய் உயர்த்தி கொண்டு வருவார். நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும், நம்ம வாழ்க்கையில் அதை விட்டுவிடக்கூடாது. அதில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஐயோ எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேன், அப்படி புலம்பக்கூடாது. கர்த்தர் நல்லவர், இந்த சூழ்நிலையிலையும் என் ஆண்டவன் நல்லவர். நாங்கள் பட்னியா இல்லை, அந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்கு ஆகாரம் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. நாங்கள் அந்த தண்ணிக்குள்ளேயே கொண்டு வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டு போனார்கள். சில விசுவாசிகள் வந்து
உடனே நிறைய சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போனாங்க. ஒரு குறைவில்லை, ஒரு குறைவு ஆண்டவர் வைக்கல. பொருட்கள் போனது, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு பின்பு எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் அளித்தார், ரெட்டிப்பா தந்தார். அப்ப இதுதான் தேவன். சின்னவன் 1000 1000 மடங்கு நன்மைகள். 1 மடங்கு அவனுக்கு நன்மை இருந்திருக்கும். ஆனா அந்த நன்மையை கர்த்தர் மாற்றி 1000 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். சிறியவன் பலத்த ஜாதி. இதுவரை சிறியவனாய் இருந்தவன் இப்பொழுது பலத்த ஜாதியாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதனால நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவர். உங்களை 1000 மடங்கு உயர்த்தவும், உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றவும் அவர் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். இது யார் செய்ய போகிறா? அவரே, கர்த்தரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே. இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய், சாதாரணமாய் அல்ல, தீவிரமாய் நடப்பித்து நம்மை உயர்த்தி வைக்கிற கர்த்தர் நமக்கு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால மறந்து விடக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிட்டதை போல தோன்றும். சத்துரு அப்படி கொண்டு வருவான், நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்குள்ள அப்படி விதைப்பான். ஆனால் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். பாருங்க, அந்த கட்டில், அந்த பெட் இருந்ததுன்னா, அந்த கட்டிலே அதில் இருந்த சில பிளைவுட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா நாம் அதிலே தான் இருந்திருப்போம். அது 20 வருஷம் பழமையானது. அந்த 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 சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அது ஒரு 15-16 வருஷம் அது பழமையானது. 15 வருடத்திற்கு மேலே பழமையான ஒன்று. அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் அதை மாற்றுவதற்கான வழியை தான் உண்டு பண்ணினார். எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில். நம்ம ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டோம்னா அது கிழிஞ்சு நானாக போகிற வரலும் விட மாட்டோம். அப்போதான் ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் மாற்றி எல்லாத்தையும் புதிதாக்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி வழி நடத்தினதை இன்றைக்கு நினைத்தாலும் ஆச்சரியம். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பல நன்மைகளை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவர். பொறுத்திருந்தா போதும். நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு கர்த்தர் பலம் தரும்படி அவர் இடத்துல பலத்தை கேட்டால் போதும். அவர் பலத்தை கொடுத்து நம்ம கரத்தை பிடித்து நடத்த ஆரம்பிச்சிருவார். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் சின்னவர்கள், நீங்கள் எளியவர்கள், நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்றெல்லாம் மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். நீங்கள் பலத்த சேனையாய் ஜாதியாய் மாற்றப்படக்கூடியவர்கள். ஆபிரகாமிடத்தில் ஒருவரும் இல்லை, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பலத்த சேனையாய், பலத்த ராஜாக்கள், உன் சந்ததியில் இந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் யோசிச்சிருப்பான்ல, ஐயோ ஒரு குழந்தை இல்லப்பா, எப்படி ராஜாக்கள் தோன்றுவாங்க? தோன்றினார்களே, பிதாக்கள் தோன்றினார்களே. 12 கோத்திர பிதாக்களை கர்த்தர் உருவாக்கினாரே. ரூபன்ல இருந்து பெஞ்சமின் வரையிலும் கர்த்தர் கொடுத்தாரே. இன்றைக்கும் அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இஸ்ரவேலில் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் யூதா கோத்திரம், நான் பெஞ்சமின் கோத்திரம், நான் ரூபன் கோத்திரம், செபுலான் கோத்திரம், காத் கோத்திரம் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். லேவிய கோத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். இன்றைக்கும் நாம் கேட்க முடியும். எங்க பட்டணத்தில் ஒரு அம்மா, அவங்க இஸ்ரேலிருந்து வந்து இங்கே ஒரு வியாபாரம் பண்ணுகிறார்கள், ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறார்கள். அவரிடத்துல கேட்ட பொழுது, ஒரு முறை கேட்ட பொழுது, நீங்கள் யூதர்களா என்று கேட்டோம். அவர்களுக்கு கோவம் வந்து விட்டது. Why don't you ask me whether you belongs to Jude? No. நீங்க அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி சொன்னோம், we don't know. Commonly we think that Israel people are Jews. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாருமே யூதர்கள் என்று தான் நாங்கள் நினைத்தோம். நோ, I am தான். நான் தான் கோத்திரத்தை சார்ந்தவள் என்று அவன்
அப்படி நெஞ்ச நிமித்து சொன்னாங்க. இன்றைக்கும் நம்ம மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள், ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இசக்கர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மணிப்பூர்ல இருக்கிறார்கள். அவர்களை மீள் குடியமைப்பு அந்த அமர்வதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு DNA டெஸ்ட் எல்லாம் எடுத்த பொழுது அவர்கள் இசக்கர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதை ப்ரூவ் பண்ணின பின்பு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 5000 சில்லற பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் இஸ்ரேலை சேர்ப்பதற்கு வருடத்திற்கு 1000 சில்லற பேர் என்று கணக்கு வைத்து அவர்கள் சேர்க்க ஒரு திட்டம் பண்ணி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு முன்பே சத்துரு அவர்களை நிறைய பேரை அழித்து விட்டான். ஆனாலும் சிலர் உயிரோடு கூட இருக்கிறார்கள், இசக்கர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அப்ப நம்முடைய வாழ்வில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் யாரையும் விட்டு விடுவதில்லை, யாரையும் கைவிடுவதில்லை. அவர்களை தூக்கி நிறுத்துவதுதான் தேவனுடைய வேலை. அதனால் இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ, நான் சிறியவனாகவே இருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டவனாகவே இருக்கிறேன் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை உயர்த்துவது அவருடைய வேலை. அவர் உயர்த்தும் பொழுது அது சடுதியாய் உயர்த்தப்படும். அதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆமென், ஆமென்.